இந்த ஏப்ரல் ஜூன் 2026ல கவர்மெண்ட் ஒரு இம்பார்ட்டன்டான டிசிஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ சீனியர் சிட்டிசனுக்கு சேஃப் இன்கம் கொடுக்குற SCSSSல இன்ட்ரெஸ்ட் ரேட் எந்த விதத்துலையும் சேஞ்ச் பண்ணாமல் அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் தான். ஸோ அந்த மாதிரி டிசிஷன் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த டிசிஷன் இது ஒரு நல்ல சைனா, அதே மாதிரி இல்லை வார்னிங்கா, இல்லை இதில் எந்த மாதிரியான பெனிஃபிட் இருக்கும், அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா இல்லை இன்னும் வெயிட் பண்ணலாமா, ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹை ஆனதுக்கு அப்புறமோ இல்லை இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமோ பண்ணலாமா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல SCSS அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது கவர்மெண்ட் பேக்டு ஸ்கீம், அதாவது ரிஸ்க் ஆல்மோஸ்ட் எதுவுமே இல்லாமல் ஒரு சேஃபான கவர்மெண்ட் ரிலேட்டடான ஸ்கீம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ 60 வயசுக்கு மேலே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ரெகுலர் இன்கம் கிடைக்கிறதுக்கு டிசைட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் ஒரு பெர்ஃபெக்டான சாய்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது FD மாதிரி தான், ஆனால் இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் யூஸ்வலி கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் பெனிஃபிட்ஸ், அதாவது ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வரும் அப்படின்ற மாதிரியும், ரொம்பவே முக்கியமா கவர்மெண்டோட கேரண்டி இருக்கிறதுனால இது கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூரும் கூட, அதே மாதிரி ஒரு பிக்கஸ்ட் ப்ளஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ மெயின் பாயிண்ட்டுக்கு வருவோம். அதாவது இப்போ ஏப்ரல் ஜூன் 2026ல SCSS உடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கவர்மெண்ட் மாற்றலை அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் தான், அதாவது அப்படின்ற டிசிஷன் தான் கவர்மெண்ட் சைட்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்துச்சு அப்படின்னா 8.2% இருந்துச்சு, அதாவது 8.2% ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக வரும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுதான் இப்போ கண்டினியூ ஆக போகுது அப்படின்ற மாதிரி டிசிஷன் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி தான் மார்ச் 30, 2026ல் இந்த டிசிஷன் எடுத்திருக்காங்க, இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதாவது லாஸ்ட் குவார்ட்டர்ல இருந்த ரேட்டு தான். ஸோ இப்போ ரேட் சேஞ்ச் பண்ணல அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சு, ஸோ நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம் தான் எல்லா எக்ஸ்பர்ட்டுமே சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா 8.2% ரொம்பவே அதிகமான ரிட்டர்ன்ஸ் தான் இப்போ இருக்க சிச்சுவேஷன்ல. ஸோ எந்த ஒரு இதுலையுமே பேங்க்லேயுமே 6 to 7% தான் கொடுப்பாங்க. இங்கே நீங்கள் 8.2% கொடுக்குறது ஒரு பெனிஃபிட்டான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் நியூவாக SCS அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா 8.2% ரிட்டர்ன் லாக் ஆயிரும். அது ஃபுல்லாக 5 இயர்ஸ்க்கு சேஞ்ச் ஆகாது, அதாவது லாக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை 3 இயர்ஸ் எக்ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாலையுமே இருக்காங்க. ஸோ டோட்டலாக 8 இயர்ஸ் அது லாக் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்னன்னா ஃபியூச்சர்ல ரேட்டே உங்களுக்கு கம்மியாச்சு அப்படின்னால இப்போ 8.2% நீங்க லாக் பண்றீங்க. ஸோ ஃபியூச்சர்ல ரேட் கம்மியாச்சு அப்படின்னாலுமே உங்களுக்கு இந்த ரேட்டில் தான் இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் எது லாக் பண்ணுறீங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்லேயே தான் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னாலும் 3 மாதத்துக்கு ஒரு முறை அக்கௌண்ட்ஸ் கிரெடிட் ஆகும். ஸோ அது ரெகுலர் இன்கம் மாதிரியே உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி வரும் அப்படின்னா ஜூலை மாதம், அக்டோபர், ஜான்வரி, ஏப்ரல் 1 இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் குவார்ட்டர்லியில் பே அவுட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால ரிட்டையர்மெண்ட் ஆன பர்சன்ஸ் அவங்களோட லைஃப்பில் மந்த்லி எக்ஸ்பென்ஸ்க்கு இது மேனேஜ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரிக்காக தான் இந்த ஸ்கீம் ஒரு நல்ல ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதோட எலிஜிபிலிட்டி தெரியும். நான் சீனியர் சிட்டிசன் அப்படின்னு சொன்னதுனாலே 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க இதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 55லேருந்து 60 வயசில் ரிட்டையர் ஆனவங்க இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ மினிமம் 1000 ரூபாயிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், மேக்ஸிமம் 30 lakhs வரையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் டென்ஷன் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா SCSC டென்ஷன் என்னன்னா 5 இயர்ஸ் லாக் பண்ணலாம். இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 3 இயர்ஸ் எக்ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. அப்புறம் சேர்த்து 8 இயர்ஸ் இன்கம் செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் டேக்ஸ் ரூல்ஸ் ரொம்பவே முக்கியமாக கவனிக்கப்படும். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் 8.2னால நம்ம எவ்வளோ அமௌண்ட்டோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு வரும். ஸோ இன்ட்ரெஸ்ட் கூட கூட நம்மளுக்கு அதில் டேக்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம 15H ஃபார்ம் ஃபில் பண்ணுவோம். ஸோ இந்த டேக்ஸ் டெடிகேஷன்லாம் கட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ இப்போயுமே அந்த ஃபார்ம் மாற்றிருக்காங்க. அதாவது ஃபார்ம் 121ன்ற ஃபார்மை தான் இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணணும். அதாவது 60 பிலோ 60 இருந்தாலும் சரி, ஆஃப்டர் 60 இருந்தாலும் சரி, எல்லாருமே இந்த ஃபார்ம் 121 தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டேக்ஸ் கட் ஆகும். ஸோ இப்போ 1 lakh, அதாவது 1.5 lakhs வரையும் நீங்கள் ஸோ 80C கீழே டிடெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் எல்லாமே டேக்ஸபிள் தான். ஸோ 50,000க்கு மேலே அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்துச்சு அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு 30,000 40,000 போடுறீங்க அப்படின்னா அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு நீங்கள் எடுக்காமல் வச்சுருந்தாலோ
இல்லை அந்த இது இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் கூடிக்கிட்டே போனாலும் அதுவும் டேக்ஸபிள் தான். ஸோ 50,000க்கு மேலே அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக டிடிஎஸ் வந்து டிடெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபார்ம் 121 நீங்கள் வந்து ஃபில் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து டேக்ஸ் வந்து அதாவது டிடிஎஸ்லேருந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் நான் முன்னாடியே சொன்னேன் எஃப்டி மாதிரி தான் இதுவும் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எஃப்டிக்கும் எஸ்சிஎஸ்க்கும் என்ன மாதிரியான டிஃப்ரெண்ட் அப்படின்னா பேங்க் எஃப்டி வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் தர்றாங்க 7 to 8% தராங்க. ஆனால் எஸ்சிஎஸ்சி வந்து 8.2% வந்து தராங்க. ஸோ இது வந்து கவர்மெண்ட் பேக் சைடில் வேற இருக்குது. ஸோ பேக் போனாக இருக்குது. ஸோ கவர்மெண்டோட கேரண்டினால சேஃப் அண்ட் செக்யூராகவும் இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த கண்டென்ட்டோட முக்கியமான பாயிண்ட்டே வந்து ரேட் கட் சேஞ்ச் ஆகலை அப்படின்ற மாதிரி தான் சொன்னோம். ஸோ இதனால பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் பெனிஃபிட் தான். ஏன் அப்படின்னா 8.2% வந்து அதிகமான ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எக்ஸ்பர்ட்டும் சொல்கிறாங்க. ஸோ இந்த ரேட் வந்து சேஞ்ச் ஆகலை அப்படின்றது எங்களுக்கு ஓகே தான். ஏன்னா கம்மி ஆகலை அப்படின்ற ஒரு நல்ல விஷயம் இருக்குது. இதே ரேட்டில் இருந்தால் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ரிஸ்க் இல்லாமல் ஒரு ஸ்டெடியான இன்கம் வரணும் அப்படின்னா இந்த கவர்மெண்ட்டுடைய எஸ்சிஎஸ்எஸ் வந்து ஒரு டாப் சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எக்ஸ்பர்ட்டும் சொல்றாங்க. ஸோ இந்த எஸ்சிஎஸ்சியோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து இப்போ கவர்மெண்ட் சேஞ்ச் பண்ணல அப்படின்ற டிசிஷன் எடுத்திருக்காங்க. ஸோ இது எந்த விதத்தில் பெனிஃபிட்டா இருக்கு, ஸோ இது வந்து சேஞ்ச் பண்ணணுமா இல்லை இதோடய கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.